டாக்டர், காலையில பல் தேய்ச்ச உடனே ஒரு பானம் குடிச்சா ரொம்ப ஹெல்தியா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க எந்த பானத்த சொல்லுவீங்க? நிறைய பானங்கள் இருக்குது. நீங்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, அது ஒரு ஒரு பருவ காலங்களுக்கும் மாறும். எல்லா பருவ காலங்களுக்கும் ஏற்றது அப்படின்னாச்சுன்னா, நான் நீராகாரத்த தான் முதல் மார்க் அதுக்கு தான். பழைய சோறு தண்ணீர். அது வந்து மிகச்சிறந்த முறையில் நம்ம அதை குடிக்கலாம். 2வது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, மோர், நீர் மோர் அதை நம்ம கொடுக்கலாம். இது 2 எதுக்கு நான் முதன்மையாக நான் சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா, குடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை பலப்படுத்துறது. இது இயற்கையாகவே குடல் வந்து தன்னை சுத்திகரித்து கொள்ளும். அதுக்கு தேவையான நீரும், தேவையான ஒரு செரிமான சக்திக்கு தேவையான பொருளும், அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபைபர், நார்ச்சத்து பொருட்களும் அதில் போச்சுன்னா தன்னைத்தானே அது தூய்மைப்படுத்திக் கொள்ளும். அதை தூய்மைப்படுத்துவதற்கு, அதை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு நுண்ணுயிர்களை பலப்படுத்துறது தான் முக்கியமாக நான் பார்ப்பேன். அந்த விதத்தில் இந்த 2ம் முதல் தரமானது. சூடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து ஒரு மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா, இஞ்சி தேநீர் அதுக்கும் மிகச்சிறப்பான முறையில் நம்ம தயாரிக்கணும். இஞ்சி தோல் நீக்கி இடித்து அது கூட நம்ம வந்து துளசி இலையோ அல்லது வந்து புதினா இலையோ அல்லது கொத்தமல்லி இலையோ போட்டு அது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து கொள்ளலாம். ஒரு 200 மில்லி தண்ணீர் வைத்து 150 மில்லியாக வத்துற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி அதில் தேனோ அல்லது பனங்கல்கண்டோ கலந்து காலையில் குடிக்கலாம். காலையில் இஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காயின்னு சொல்லுவோம். அதனால் அந்த காலையில் இஞ்சி பானம் என்பது அடுத்த அளவுக்கு நம்ம வந்து தரமானதாக நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்.